السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ما يهده الله فلا مضل له ولا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. ما بعد அது ஏழைகளின் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மிகவும் சத்திய சஹாபாக்கள் நபிகள் தாபிகள் தபோதாமிகள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் மீதும் உங்கள் அனைவரும் உண்டாவதாக பாதித்து அல்லாஹ்வை போற்றுவதாக அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு தமிழ்நாடு ஜமாத் நேரக்காவலை கிளை ஒன்றில் ஏற்பாடு செய்யக்கூடிய இஸ்லாமிய எளிய மார்க்க நிகழ்ச்சியை உங்கள் அனைவருக்கும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக கருதப்படுகின்றால், இந்த உலகத்தில் பிறந்த நாம் அனைவருமே ஒரு நாள் மரணிக்கப் போகிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை எதற்காக படைத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த பூமியினை எதற்காக வாழ்கிறோம் என்பது நமக்கு தெரிகிறது. அப்படி தெரிந்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் மிக குறைவாக இருக்கிறது. இந்த குறைபாடை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையில் நாம் அல்லாஹ்வுடைய செய்திகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த செய்திகளையும் நன்கு அறிந்து அதன்படி நாம் அமல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அல்லது ஹலக்கல் மௌதுல் ஹயாத்தல் குலூபும் ஐயும் அக்ஸனவலா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்மளை அல்லாஹ் பேசுகிறான். இந்த உலக வாழும் மரணம் இதற்காக ஏற்படுத்திருக்கும் என்று பார்த்தால் உங்களில் அல்லையே நச்சரிக்கக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக என்று தன்னுடைய திருமறையில பேசுகிறான். அப்படி இருக்கும் பொழுது இந்த எளிய மார்க்க நிகழ்ச்சியில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் முறையாக அறிந்து கொண்டு அதன்படி நீங்கள் அமல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதன்படி அமல் செய்தால்தான் நாம் நல்ல காரியங்களில் செய்து மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை வழங்க மாட்டான். அல்லாஹ் இந்த வாய்ப்பை எல்லோருக்கும் வழங்க மாட்டான். நமக்கு வழங்கி இருக்கிறான். இப்போ வந்திருக்கீங்க நீங்க, இந்த செய்திகளை கேட்பதற்காக வந்திருக்கிற நீங்க, இது அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு வாய்ப்பாக ஒரு சந்தர்ப்பமாக தான் கருதப்படும். அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வந்ததுக்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் வினா எழுப்புவீங்க, அந்த கேள்விகள் உங்களுக்கு எதுதான் டவுட் சந்தேகமோ அந்த கேள்விகளை கேட்கும் பொழுது அது உங்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அடைந்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய பதில்கள் மூலியமாக நமக்கு தெரியாமல் பல விஷயங்கள் இருக்கும். குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஐந்து பதில்களை அறிந்து கொண்டு அதன்படி நம்முடைய பாதையில் அருள் செய்யும் பொழுது அதற்கான கூலியாக இது கண்டிப்பாக கிடைக்கும். கேட்டது நீங்க சொல்றதை விட காதலை கேட்கும் பொழுது அது மனசுல ஆழமாக என்ன செய்யணும், பதிஞ்சிடும். அப்ப ஆழமாக பதிஞ்சு அந்த நன்மையான காரியங்களை நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில அதை செயல்படுத்தி அதை வறுமையில சொந்தத்துக்கான வழிகளை என்ன செய்வாங்க, வழிவகுத்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் நமக்காக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை நீங்கள் முறையாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மார்க்க சந்தேகங்களை நம்முடைய சகோதரர்கள் பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை செய்யக்கூடாது, விட்டுடக்கூடாது. அதை உறுதிப்பட அதை நம்ம விஷயம் செய்திகளை வாங்கி கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையை செஞ்சாரா எவ்வளோ செய்யுங்க. அதற்கான கூலி எல்லாம் உங்களுக்கு ஷரா வழங்குவாங்க நினைச்சினேன் கூறிக்கொண்டு ஷரா இப்பொழுது நம்முடைய இஸ்லாமிய மார்க்க நிகழ்ச்சி இன்ஷால்லா நம்முடைய மாநில பேச்சாளரும் நம்முடைய சகோதரர் அன்புரான இயேசுவர் இன்ஷால்லா இந்த நிகழ்ச்சி பேசிக்காங்க ஆரம்பிச்சு உங்களுக்கு சிறப்பான முறையில் நடத்தி தருவாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அவர்கள் போயிட்டும் உங்கள் அனைவருக்கும் இன்ஷால்லா அவர்கள் போயிட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له.
أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அகில உலகையும் படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் இரட்சகனாம் அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் குறித்தானதாக இந்த சத்திய இஸ்லாத்தை அதன் தூய்மையான வழியில் தங்களுடைய வாழ்வில் இயன்றளவு கடைபிடித்து வாழுகின்ற வாழப்போகிற ஒவ்வொரு முஸ்லீம்களின் மீதும் வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணில் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கட்டளைகளை அறிவுறுத்தல்களை நமக்கு இந்த திருமறை குர்ஆனின் மூலம் வழங்குகின்றான். நாம் ஒரு முஸ்லீமாக நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வில் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத காரியங்கள் என்று பலவற்றை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இப்படி இறைவன் இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னானோ அந்த விஷயங்களை எல்லாம் நாம் கடைபிடிப்பதன் காரணம் நாளை மறுமையில் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான். எதையெல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடாது என்று நம்மை தடுத்திருக்கிறானோ அந்த காரியங்களிலிருந்து நாம் விலகி இருப்பதற்கான காரணமும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்ற எந்த முக்கிய கடமைகளாக இருந்தாலும் சரி, இன்ன பிற ஏனைய கட்டளைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவைகளை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது அதன் மூலம் நமக்கு நன்மை கிடைக்கிறது, அந்த நன்மை மூலம் நாளை மறுமையில் சுவனம் கிடைக்கிறது என்பது ஒரு நன்மையாக நமக்கு இருந்தாலும் அந்த இறைவன் சொன்ன கட்டளைகளை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பதன் மூலம் இந்த உலகத்திலும் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம நினைத்தே பார்க்காத, நாம் உணர முடியாத பல்வேறு விதமான நன்மைகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் மறைமுகமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலம் அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கிறார். நம்ம ஒழு செய்கிறோம். எதுக்கு ஒழு செய்கிறோம்? தொழுகைக்கு முன்னாடி ஒழு அவசியம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒழு செய்யும் பொழுது நம்முடைய உறுப்புக்கள் மூலமாக நம்முடைய சிறு பாவங்கள் அந்த தண்ணீரோடு கரைந்து போகிறது என்று நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒழு செய்கிறோம். அந்த ஒழு செய்திருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் நாளை மறுமையில் அவருடைய அந்த உறுப்புகள் எல்லாம் பிரகாசமாக வெண்மையாக இருக்கும். அந்த ஹவுலுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் தடாகத்தில் சூரியன் ஒரு மைல் தொலைவில் கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய அந்த வெப்பம் நிறைந்த அந்த மஹ்ஷர் மைதானத்தில் தண்ணீருக்காக, தாகத்திற்காக ஒவ்வொருவரும் பரிதவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய வெண்மையை கொண்டு ஒளி செய்தவர்கள் அவர்களுடைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய வெண்மையை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அந்த நீரை வழங்குவார்கள் என்ற சிறப்புகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி மார்க்கம் சொன்ன எண்ணற்ற நன்மைகளை, சிறப்புகளை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அந்த நன்மையை நாம் பெறணுங்கிறது தான் நம்ம நோக்கம். அந்த நோக்கம் அதுவாக இருந்தாலும் அந்த நன்மை நாளை மறுமையில் நமக்கு இருக்கிறது என்று இருந்தாலும் இந்த உலகத்திலும் நாம் அறியாத பல நன்மைகளை அல்லாஹ் இந்த ஒழுவின் மூலம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். உதாரணத்திற்கு இன்றைக்கு பாருங்க, ஒன்றுக்கும் ஒவ்வொரு தினத்தை வச்சிருக்கிறாங்க. அன்னைய தினங்கிறான், தந்தைய தினங்கிறான், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தினங்களை வைத்து அந்த தினத்தில் மாத்திரம் அது குறித்த பிரச்சாரங்களை, கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறார். அதுல கை கழுவும் தினம் என்று ஒரு தினத்தை வச்சிருக்கிறாங்க. எப்படி கை கழுவணும், எவ்வளவு நேரம் கை கழுவணும் என்று அந்த கை கழுவுறத அவசியத்தை சொல்லித்தர்றதுக்கும் அதனுடைய முறையை சொல்லித்தர்றதுக்கும் இன்னைக்கு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளின் மூலம் மக்களுக்கு அந்த தகவலை கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சியை மனிதன் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறான். ஏன்பா கை கழுவணும்? ஒவ்வொரு அம்சத்தின் பொழுதும் கை கழுவதனுடைய அவசியம் இல்லை. ஏன்னா மனித உடல்ல கைகள் தான் பல இடங்கள்ல சமூகத்தோடு தொடர்பாக கொடுக்குறோம், வாங்குறோம், எதையாவது பொருளை திறக்கும் போது பிடிக்கிறோம்.
இப்படி கிருமிகள் கைகள் வாயிலாக பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே ஒரு நாளைக்கு இத்தனை தடவையாவது கை கழுவுன்னு ஆய்வு பண்ணி மைக்ரோஸ்கோப்பை வச்சு அதில் என்ன கிருமி இருக்கு, அந்த கிருமினால என்ன பாதிப்புன்னு ஆய்வு பண்ணி அதை கண்டுபிடிச்சி இன்னைக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மருத்துவ உலகம் கை கழுவுறதுல பல நன்மை இருக்கு. எனவே ஒரு நாளைக்கு இத்தனை தடவை கழுவுங்க என்று இன்றைக்கு பரிந்துரைக்கிறார்கள். மனுஷன் கண்டுபிடிச்சி ஆய்வு பண்ணி இதுதான் நல்லது இதுதான் நன்மைன்னு சொன்ன விஷயத்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவன் சொன்ன இந்த கட்டளையை நிறைவேற்றுவதன் மூலம், ஒதோ என்கின்ற இந்த அம்சத்தை நிறைவேற்றுவதன் மூலம் அல்லாஹ் இந்த நன்மைகளை நாம் உணராமல் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். தொழுகிறோம். எதுக்கு தொழுகிறோம்? நாளை மறுமையில சொர்க்கம் போகணும். நாளை மறுமையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள்ல முதல் கேள்வி தொழுகை. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம சொர்க்கம் போக முடியாது. அதுக்குத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை நம்ம படைச்சிருக்கிறான், அவனை வணங்குறதுக்கு. அப்ப தொழணும், தொழுதால் சுவனம் போகணும். அதானே, தொழுதால் சுவனம் போக வேண்டும் என்பதுதான் நம்ம நோக்கம். அதுக்குத்தான் செய்கிறோம். ஆனால் அந்த தொழுகையின் மூலம் இந்த இம்மையிலும் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தருவதை பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதனுடைய உடலியலை ஆய்வு செய்யக்கூடிய மனிதன் உடலுடைய உறுப்புகள் என்பது அவனை நிமிர்ந்து நிற்க செய்யக்கூடிய அந்த பலம் நிறைந்த தன்மையை அவனுக்கு வழங்குவதுங்கிறது எலும்புகள் தான். எலும்பு தானே மனுஷன் நிமிர்ந்து நிற்க வைக்கிறது. எலும்பு இல்லைன்னா என்ன ஆவான்? மனுஷன் புழு மாதிரி தரையோடு தரையை அப்பி இருப்பான், ஊர்ந்து போகணும் தான். தரையோடு தரையா ஊர்ந்து தான் ஒவ்வொரு மனுஷனும் போவான். மண்ணிலையும் சகதிலையும் புழுவிலையும் புரண்டு போகிற ஒரு படைப்பாக ஒரு இனமாக மனிதன் இருந்திருப்பான். இப்போ மனிதனை நிமிர்ந்து நிற்க வைக்கிற அவனுக்கு உண்டான செயல்பாடுகளை ஆற்றலோடு செய்து முடிக்கிற பலத்தை கொடுப்பது அவனுடைய உடம்புல இருக்கிற எலும்புகள் தான். அந்த எலும்பு மூட்டுக்கள் தான் மனிதனுக்கு அசைவுகளை கொடுக்கிறது. அது ஆரோக்கியமா இருக்கணும்னா, அது சீரா இருக்கணும்னா ஒரு நாளைக்கு இத்தனை தடவை உங்களுடைய மூட்டுக்களை நீங்க அசையுங்க என்று இன்றைக்கு பிசியோதெரப்பி அது இதுன்னு மூட்டு நரம்புகள் நிபுணர்கள் அறிவுரைகள் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை தடவையாவது அசைவு கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஆரோக்கியம்னு சொல்றான். இன்னைக்கு ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு மருத்துவத்தை படிச்சு சொல்லக்கூடிய விஷயத்தை இறைவனுடைய வணக்கமாகிய இறை வணக்கம் என்கின்ற இந்த தொழுகையின் அம்சத்தின் மூலமே அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிடாம இருங்க, தண்ணி குடிக்காம முஸ்லீம்கள் நோன்பு வைக்கிற மாதிரி நோன்பு வைங்க. உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியேறுது. உடல் உறுப்புகளுக்கு அது ஒரு ரெஸ்ட் டைமா இருக்குது. அது உடலுக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லது. எவ்வளோ விஷயம் பார்த்துருப்போம். ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் வாட்ஸ்அப்லையும் வீடியோக்கள் வந்துருக்கும். இன்னைக்கு ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சி காலையிலிருந்து மாலை வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பதினால் என்ன நன்மைன்னு இன்றைக்கு மருத்துவ உலகம் கண்டுபிடிச்சு சொல்லுது. ஆனால் அதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பு என்ற வணக்கத்தின் மூலம் நமக்கு தந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நாம வைக்கிறது மறுமைக்குத்தான், நாம வைக்கிறது நன்மைக்குத்தான், அதன் மூலம் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்குத்தான். ஆனால் நம்மை அறியாமல், நாம் உணர முடியாமல் அல்லாஹ் இந்த வணக்கத்தின் மூலம் நமக்கு நன்மைகளை தந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படி நீங்க எதை எடுத்தாலும் சரி, இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளாக, தடைகளாக, அறிவுறுத்தல்களாக, போதனைகளாக எதை சொன்னாலும் மறுமைக்குத்தான் நம்ம அதை செய்கிறோம் என்று இருந்தாலும் இந்த உலகத்திலையும் நாம் உணராத, நமக்கு தெரியாத பல நன்மைகளை அல்லாஹ் அதில் பொதித்து வைத்திருப்பான். அதை மனுஷன் செய்யும் போது அதற்கான மறுமை நன்மையோடு இந்த உலகத்தின் நன்மையையும் மனிதன் கண்டிப்பாக அடைந்து கொள்வான். அந்த வகையில் அல்லாஹ் ஏராளமான அறிவுறுத்தல்களை நமக்கு சொன்னாலும் வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாதிருந்தால் அறிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கேள்வி கேளுங்கள் என்கிறார் இறைவன். ஃபஸ்அலு, நீங்கள் கேள்வி கேளுங்கள் என்று இறைவன் பேசுகின்றான். கேள்வி கேட்கணுமா? எதுக்கு கேள்வி கேட்கணும்? கேள்வி கேட்டால் என்ன நன்மை, அதனால என்ன விளையும் அப்படின்னா, மார்க்க விஷயங்களில் நாம் கேள்வி கேட்டு எது சரி எது தவறு என்பதை நாம் விளங்கி செய்யும் பொழுது சத்திய மார்க்கத்தை, உண்மை மார்க்கத்தை நாம் விளங்குவதற்கு அது காரணமாக இருக்கும். எது ஆதாரத்தோடு உள்ளது, எது ஆதாரம் இல்லாமல் உள்ளது, எது சரி எது தப்பு, எது செஞ்சால் நல்லது, எது நமக்கு கெட்டது என்று மார்க்கத்தின் ஆதாரங்களோடு உள்ளதை உள்ளபடி சரியானதை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது
நாம் சரியான முறையில் மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கான சத்தியத்தை விளங்குவதற்குண்டான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அப்போ சரியானதை விளங்கினால், சத்தியத்தை விளங்கினால் நாம் சரியானதை செய்வோம், சத்தியத்தில் பயணிப்போம், அது நமக்கு நன்மையை தரும். அப்போ கேள்வி கேட்கக்கூடிய அம்சம் எது சரி, எது தவறு, எது உண்மை, எது பொய் என்பதை நமக்கு பிரித்து காட்டும். அதன் மூலம் மார்க்க விஷயங்களில் நாம் பெறக்கூடிய அந்த தெளிவு நமக்கு மறுமைக்கு நன்மையாக இருக்கும். அதுக்குத்தான் நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நம்ம ஏற்படுத்துகிறோம். அதுக்குத்தான் அல்லாஹ்வும் கேட்க சொல்கிறான், நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறான். இப்போ மறுமை நன்மை, மறுமையை வெற்றியடைவதற்குண்டான பாதை எது என்கின்ற சரி தவறை தெளிவாக நாம் விளங்குவதற்கு இந்த கேள்விகள் ஒரு காரணமாக, ஒரு பலனாக இருக்கும்னு சொன்னால், உலகத்திலையும் அல்லாஹ் நம்ம அறியாத பல நன்மைகளை உள்ள வச்சிருக்கிறான். உலகத்தில் என்ன நன்மை அப்படின்னா, இன்றைக்கு மனிதனுடைய உடலை பல்வேறு கோணங்களில் மனிதன் ஆய்வு செய்கின்றான். அதில் மனிதனுடைய மூளைகள், நியூராலஜி என்று சொல்லக்கூடிய அதற்கொண்டு துறையை உருவாக்கி வச்சிருக்கிறான். மூளையுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செய்யறதுக்குன்னே ஒரு தனித்துறை. அந்த மூளையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சன்னஞ்சன்னமா ஒவ்வொரு நுணுக்கமா இன்றைக்கு மனிதன் பதிவு செய்து வருகிறான். வலியை உணரக்கூடிய பகுதி இது, சந்தோஷத்தை தரக்கூடிய பகுதி இது, நம்முடைய பார்வையையும் நம்முடைய செவித்திறனையும் நமக்கு உணர்த்தக்கூடிய பகுதி இது. நமக்கு ஏதாவது பூச்சி கிடைச்சிருச்சு, அல்லது ஏதாவது குளிரோ வெயிலோ ஒரு உணர்வு ஏற்படுதுன்னா அந்த தோல்ல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை நம்முடைய சிந்தனையில் வெளிப்படுத்தக்கூடிய பகுதி இது என்று சொல்லி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அசைவுகளுக்கும் எல்லா உணர்வுகளுக்கும் மூளையில இப்படி மாற்றங்கள் நடக்குது, இப்படி செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு மனிதன் கண்டுபிடிக்கின்றான். அதே அந்த மனிதன் தான் அந்த மூளையில ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதிக்கு பேரு ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதனை தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய திறனை கொடுக்கக்கூடிய பகுதி இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தான். ஒரு விஷயத்துல தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தெளிவை அவனுக்கு தரணும்னா, அந்த முடிவெடுக்கிற திறனை, ஆற்றலை அவனுக்கு வழங்கணும்னா, இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய மூளையின் பகுதி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, அது ஸ்ட்ராங்கா இருக்கணுமா என்ன செய்யணும்? ஏதாவது மாதுளை பழம் சாப்பிடணுமா, ஆப்பிள் பழம் சாப்பிடணுமா, சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னா அப்படி கிடையாது. சாப்பிட்றதுனால இந்த பகுதி ஸ்ட்ராங் ஆகாது. வேறு எதனால் இந்த பகுதி ஸ்ட்ராங் ஆகும்னா, கேள்வி கேட்பதினால் ஒரு விஷயத்தை இது என்ன, இது எதனால, இது எப்படி, எதற்காக என்று ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டு சிந்தித்து நாம் செயல்படக்கூடிய அந்த தன்மை இந்த மூளையின் பகுதியை வலுப்படுத்துகிறது. இது வலுவானால் மனிதன் உண்மை பொய்யை பிரித்தறியக்கூடிய, எது சரி எது தவறு என்று பிரித்தறியக்கூடிய அந்த பகுதி அவனுக்கு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு இன்னைக்கு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு சொல்றான். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வார்த்தையை மனிதகுலத்திற்கான நன்மையை அல்லாஹ் சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டான். ஃபஸ்அலு, நீங்கள் கேள்வி கேளுங்கள். அப்ப கேள்வி கேட்குங்கிறது நமக்கு என்னமோ அது ஒரு மட்டமோ அல்லது ஒரு குறைவோ, என்ன இவ்வளவு வயசாயிருச்சு இது கூட தெரியாம இருக்கிறாங்கன்னு மற்றவங்க நம்ம நினைப்பாங்களோ, நமக்கு அப்படி ஏதாவது ஒரு தயக்கமோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்? நாம் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் நமக்கு மைனஸ் இல்லை, நமக்கு பிளஸ். நம்முடைய மூளையினுடைய செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய, முடிவெடுக்கும் திறனை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அதனால தான் நீங்க பாருங்க, கடந்த காலங்களில் மக்கள் எப்படி வழிகேட்டில் இருந்தாங்க, அதிலிருந்து சத்தியத்தை, உண்மையை மக்கள் விளங்கி வருவதற்கு காரணம் எது இருந்துச்சு? கேள்வி கேட்கறது தான் இருந்துச்சு. கேள்வி கேட்கக்கூடிய அம்சத்தை தான் அல்லாஹ் பல இடங்கள்ல பேசுறான். எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹுடைய வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டாலும் சரி, அல்லாஹ் சொல்லிட்டானா, சரி இப்படின்னு போகக்கூடாதுங்கிற அல்லாஹ். அப்படி போக மாட்டாங்க இறை நம்பிக்கையாளர்கள் என்று இறைவன் பேசுகின்றான். வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், இறை நம்பிக்கையாளர்கள் அவருடைய தன்மை எல்லாம் பேசும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டாலும் சரி, லம் யஹிரு அலைஹா சும்மா உம்யானா, அவர்கள் செவிடர்களாகவும் கூடுதல்களாகவும் சென்று விட மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லிட்டானா, குர்ஆன்ல இருக்கா, சரிங்க சரி ஓகே இப்படின்னு பெயர மாட்டாங்க. அதை சிந்திப்பாங்க, அதை ஆய்வு செய்வார்கள். அல்லாஹ் தான் சொன்னானா, அது சரியா, அதில் இருக்கக்கூடிய கருத்து என்ன, உண்மை என்ன என்று
சிந்தித்து விளங்கி ஏற்பார்கள் என்கிறான் இறைவன். ஏன்? அல்லாஹ் சொல்லிட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டு போனோம்னா ஒரு கட்டத்தில் எப்படி மாறிடும்? அல்லாஹ் சொல்லாததையும் அல்லாஹ் சொன்னான் என்று யாராவது தவறா சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அதையும் கேட்டுட்டு போகக்கூடிய மனநிலை வந்துடும். அதையும் கேட்டுட்டு அதையும் உண்மையிலே நம்பிட்டு போகக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகிடும் என்பதற்குத்தான் அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னாலும் அல்லாஹ் உண்மையிலேயே சொல்லியிருக்கிறானா பார்ப்பாங்க. அதுல அந்த கருத்தை தான் சொல்றானா பார்ப்பாங்க. அதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மை என்ன சிந்திப்பாங்க என்று இறைவன் பேசக்கூடிய காட்சியை பார்ப்போம். அப்ப அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் சொல்லி காட்டப்பட்டாலும் அதில் குருடர்களாக அப்படியே கண்மூடித்தனமாக சென்றுவிடக் கூடாது என்பதை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் என்றால் இந்த கேள்வி கேட்கக்கூடிய அம்சத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்துதுன்னு பாருங்க. ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை கால மக்கள் என்று வரலாற்றில் அறியப்பட்ட அந்த மக்கள் அவங்க இஸ்லாத்தை ஏற்று உலகம் அழிகிற வரை இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் முன்மாதிரி அவங்க மாறுறாங்கல்ல. அதுக்கு காரணம் என்ன? பல அம்சங்கள். அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய கட்டுப்பாடு, அவங்களுடைய தியாகம் பலது ஒரு காரணமாக இருந்தாலும் அவங்க அந்த சத்தியத்தை விளங்குறதுக்கு உண்மையில தெளிவடைகிறதுக்கு எது உண்மை எது பொய் என்பதை அவர்கள் பிரித்தறிவதற்கு காரணமாக இருந்தது அந்த மக்கள் கேட்ட கேள்விகள் தான். அந்த கேள்விகள் மூலமாகத்தான் அவங்க தெளிவடைஞ்சாங்க. அல்லாஹ்வே அதை பல கட்டங்கள்ல தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். எஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவழிக்கணும்னு கேட்குறாங்க. எஸ்அலூனக அனி ஸாஅ, மறுமை நாளை பற்றி கேட்குறாங்க. எஸ்அலூனக அனி யதாமா, அனாதைகளை பற்றி கேட்குறாங்க. எஸ்அலூனக அனில் மஹீல், மாதவிடாயை பற்றி கேட்குறாங்க. எஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறகை பற்றி கேட்குறாங்க. அதை பற்றி கேட்குறாங்க, இதை பற்றி கேட்குறாங்க, எதை கேட்குறாங்க, அதை கேட்குறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு அல்லாஹ்வும் பதில் சொல்லுகிறான். இந்த பதிலை சொல்லுங்க, இந்த பதிலை சொல்லுங்க என்று இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலம் அந்த பதிலை சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். அந்த மக்கள் அதிகமாக கேள்விகள் கேட்டுத்தான் தெளிவடைந்தார்கள். சத்தியத்தை விளங்குவதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது என்பதை வரலாறுகளை பார்க்கிறோம். நாம் இருக்கக்கூடிய நம்முடைய இந்த தற்காலத்திலும் கூட இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சாரம் சென்று சேருவதற்கும் உண்மையையும் அசத்தியத்தை மக்கள் பிரித்து அறிவதற்கும் காரணமாக இருந்தது எது? கேள்வி கேட்கறது தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா பயான்ல என்ன பேசுவாங்க தெரியுமா? சும்மா உரையில 4 நிமிஷம் ஏறி பேசுவார். மக்களே, நீங்கள் ஆலிம்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், ஹஜரத்துமார்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். சரி, கொடுக்குறோம். எப்படி மரியாதை கொடுக்கணும்? எங்கள் பெயரை கூட நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ஆலிம் சான்னு சொல்லுங்க, ஹஜரத்துன்னு சொல்லுங்க. எங்க பேர் தப்பி தவறி சொல்லிடக்கூடாது, அது கண்ணிய குறைச்சல். அத்தோட முடிஞ்சிச்சா? இதுதான் இதுவரைக்கும் சொன்ன மாதிரி பரவாயில்லலாம். அடுத்து ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, எங்க ஜும்மா உரையில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் ஆலிம்களுக்கு எப்படி கண்ணியம் சேர்க்கணும் தெரியுமா? நீங்க ஆலிம்களிடத்தில் செத்த பிணத்தை போன்று இருக்கணும். செத்த பிணமா? ஆமா, செத்த பிணம். செத்த பிணம்னா எப்படிங்க? செத்த பிணம் தானா வருமா? தானா நடக்குமா? யாராவது தூக்கிட்டு போகணும். கையை அதுவா தூக்குமா? யாராவது பிடிச்சி தூக்கணும். அது மாதிரி ஆலிம்கள்ட்ட நீங்க மௌத்து ஜனாசா மாதிரி இருக்கணும். ஆலிம்கள் சொல்றபடி தான் நீங்க செய்யணும். எப்படி இறந்து போன உடல் எதுவும் செய்யாதோ, யாராவது அசைச்சாதான் அசையுமோ, அது மாதிரி நாங்கள் சொல்ற மாதிரி தான் நீங்க நடக்கணும். ஆலிம்கள்ட்ட நீங்க ஜனாசா மாதிரி இருக்கணும். இப்படிலாம் பயம் பேசினாங்க. நீங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டீங்கன்னா அது அவமதிக்கிறதுக்கு சமம். இப்படிலாம் சொல்லி 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 ஒரு சமுதாயத்தை வளர்த்ததனுடைய விளைவுதான் சத்தியத்தை, உண்மையை, குர்ஆன் ஹதீஸில் உள்ளது என்பதை விளங்காத ஒரு சமுதாயம் உருவாகி வந்தது. அந்த சமுதாயத்திலிருந்து குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் உருவாகக்கூடிய ஒரு தலைமுறை எப்படி உருவானுச்சு? மக்கள்கிட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். கேளுங்க, மார்க்க செய்திகளை கேளுங்கன்னு சொல்றோம். அதை கேட்குறாங்க, அதிலிருந்து விளங்குறாங்க, தெளிவடைகிறாங்க. இப்படித்தான் நம்ம இந்த ஏகத்துவத்தின் பக்கம் மக்கள் அதிகமாக வருவதற்கும் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை விளங்குவதற்கும் இந்த கேள்வி பதில்கள் தான் பல காரணங்களாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அந்த வகையில் நம்ம இந்த கேள்வி கேட்கக்கூடிய அம்சம் என்பது மார்க்க தெளிவை நமக்கு தரும். அதன் மூலம் நமக்கு சத்தியத்தை, உண்மையை, சரியானதை விளங்க முடியும். அதன் மூலம் நாம் சரியானதை செய்ய முடியும். அதன் மூலம் நாளை மறுமையில் வெற்றியடைய முடியும். இதற்குத்தான் நம்ம செய்கிறோம். அத்தோடு சேர்த்து இந்த உலகத்திலும் ஒரு மனிதன் திறம்பட செயல்படுவதற்கு
அவனுடைய முடிவுகளை திறம்பட எடுப்பதற்குண்டான ஆற்றலை, மூளை, சிந்தனையின் வலிமையை இந்த கேள்வி கேட்கக்கூடிய அம்சம் வளரும். அதிகமான பெற்றோர்கள் இருக்கிற காரணத்தினால் இந்த ஒரு அம்சத்தையும் நாம சேர்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி எப்போ ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப துடிப்பாக, எப்போ ரொம்ப தேட்டமாக இருக்கும்னா சிறு பருவத்தில் தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்ட்ட தான் எல்லாமே இந்த சிறு பருவத்தில் அப்போ தானே வளருது, உடல்ல இருந்து எல்லாமே அப்போ தான் வளர்ந்து வருது. அந்த மாதிரி அந்த மூளையினுடைய அந்த பகுதி அப்போ தான் ஆக்டிவாக இருக்கும், துடிப்பாக இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் அது யாரு, இது யாரு, அது என்ன, இது என்ன, அது என்ன, இது என்ன கேள்வியாக போட்டு நெய்ய புடைச்சிருவாங்க. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய சமுதாயங்கள், நம்முடைய வீடுகளில் வாய முடியா இல்லையா உதச்சிருவாங்க, கப்சுப்புன்னு அமைதியாயிருன்னு சொல்லி அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. பேசுன அடியை போடுவேன் என்று மிரட்டுவாங்க. கேள்வி கேட்காத, உனக்கு வேற வேலையே இல்லையா, இத்தனை தடவை சொல்றது, வாய மூடுன்னு மிரட்டுவாங்க. இப்படியாக ஒரு நிலையில் நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்த்தோம்னா அந்த பிள்ளை கேள்வி கேட்கறது தப்பு போல இருக்கு, கேட்கவே கூடாதுனா என்ன கப்சுப்புன்னு ஒரு அசத்தியத்திற்கு எதிராக கூட கேள்வி கேட்க மாட்டான். கேள்வி கேட்கக்கூடிய தன்மை அந்த பிள்ளைகள்கிட்ட குறைஞ்சிடும். அந்த கேள்வி கேட்கக்கூடிய தன்மை குறைஞ்சிருச்சுன்னா முடிவெடுக்கிற அந்த சிந்தனை ஆற்றல் அவர்கள்ட்ட குறைஞ்சு போயிடும். அப்ப அந்த வயதில் தான் அந்த பகுதியின், மூளையின் பகுதிகள் திறம்பட அந்த ஆற்றலை வளர்ப்பதற்குண்டான தேட்டத்தோடு இருக்கும்னா, அந்த தேவை அந்த வயசுல தான் இருக்கும்னா, நம்ம பிள்ளைகள் நம்மள்கிட்ட வந்து கேட்குறாங்களா, கேட்டதே கேட்டாலும் சரி, எத்தனை தடவை கேட்டாலும் சரி, பொறுமையா பதில் சொல்லணும். இல்லை கேட்குறான், நமக்கு ஒன்றும் பதில் தெரியல, ஏன்னா இப்படி கேள்வி கேட்டானே, தெரியலன்னு சொன்ன அசிங்கமாயிடுமோ என்று மிரட்டாமல், எனக்கு தெரியல, நான் கேட்டு சொல்றேன் என்று சொன்னால், அப்பாவுக்கு தெரியல, அம்மாவுக்கு தெரியல, கேட்டு சொல்றாங்கிறாங்க, பொறுமையா இருக்கும்னு வருவான். இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிற முடிவுக்கு வரலாம். ஆனால் கேள்வி கேட்கிறதே தப்புங்கிற முடிவுக்கு போக மாட்டான். இல்லை எனக்கு தெரியல, உடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க என்று சொன்னால் ஆசிரியர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குவான். இல்லை இந்த கேள்விக்கான பதில் உனக்கு இந்த வயசுல கிடைக்காது, நீ கொஞ்சம் வளரணும் அப்படியாவது சொன்னாவது கொஞ்சம் பொறுமையா இருப்பான். அதை மறந்துட்டு போவான். ஆனா கேள்வி கேட்காத வாய மூடு, செல்போனை சனியை அந்த செல்போனை பார்த்துட்டு உட்காரு, டிவியை பார்த்துட்டு உட்காருன்னு இவங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு, அமைதியா இருக்கிறதுக்கு பிள்ளைகளை இப்படி விரட்டக்கூடிய பெற்றோர்கள் நம்ம தலைமுறைகளில் பார்க்க முடிகிறது. இந்த செயல்பாடு நம்முடைய பிள்ளைகளுடைய மூளையின் செயல்திறனை முடக்கி போட்டுவிடும். இப்படி நாம இல்லாம என்ன கேள்வி கேட்டாலும் சரி, நமக்கு தெரிஞ்சதான் சொல்லுவோம், தெரியலையா தெரிஞ்சு சொல்லுவோம், அதுவும் இல்லையா நீ வளர்ந்து வந்து இனியதற்கான பதிலை தேடிக்கன்னு சொல்லி அது கட் பண்ணிட்டோம்னா அந்த பிள்ளைகள் அதனுடைய மூளை வளர்ச்சி சீராக இருக்கும், அதனுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன் வலுவாக இருக்கும். இப்படி ஒரு சமுதாயத்தில் ஒரு தலைமுறை உருவாகி வருதுன்னு சொன்னா அந்த தலைமுறையின் இளைஞர்கள் திறம்பட அந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே கேள்வி கேட்பது என்பது தரக்குறைவு அல்ல, கேள்வி கேட்பது என்பது கௌரவ குறைச்சல் அல்ல, கேள்வி கேட்பது என்பது மடைமைத்தனமை அடையாளமும் அல்ல. கேள்வி கேட்பது என்பது நல்லது, கேள்வி கேட்பது என்பது ஆரோக்கியமானது, கேள்வி கேட்பது என்பது நமக்கான சிந்தனையின் ஆற்றலை வளர்க்க வல்லது. கேள்வி கேட்பது சரியது தவறு என்பதை பிரித்தெழுவதற்குண்டான வாயில்களை திறக்கிறது என்பதை உணர்ந்து மார்க்க மற்றும் சமுதாய சம்பந்தமான கேள்விகள், ஆரோக்கியமான கேள்விகள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை கேட்டு தெளிவடைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன்.